இந்த பிரபஞ்சம் எல்லையே இல்லாம இன்ஃபினிட்டியா போயிட்டே இருக்கு அப்படிங்கறது நமக்கு தெரியும். ஒருவேளை இந்த பிரபஞ்சத்திற்கு எல்லைன்னு ஒண்ணு இருந்தா அந்த எல்லை எங்க இருக்கு அப்படிங்கறது நமக்கு தெரியாது. அதோட அந்த எல்லைக்கு பிறகு என்ன இருக்கும் அப்படிங்கறதும் நமக்கு தெரியாது. இந்த பிரபஞ்சம் எந்த அளவுக்கு பிரம்மாண்டமா இருக்கு அப்படின்னு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லயும் ஐ கார்ட்லயும் கொடுக்குறேன், மறக்காம பாருங்க. சரி, இந்த பிரபஞ்சத்திற்கு எல்லை இருக்கா இல்லையா அப்படிங்கறதே நமக்கு தெரியல. ஆனா நம்முடைய சூரிய குடும்பத்திற்கு எல்லை இருக்கா அப்படின்னு கேட்டா எஸ், நிச்சயமா நம்முடைய சூரிய குடும்பத்திற்கு எல்லை இருக்கு. இந்த பிரபஞ்சம் எப்பவுமே ஆச்சரியமும் விசித்திரமும் வினோதமும் நிறைந்ததா இருக்கும். இதே மாதிரிதான் நம்முடைய சூரிய குடும்பத்தின் எல்லையும் வினோதமாவும் விசித்திரமாவும் இருக்கும். ஏன்னா நம்முடைய சூரிய குடும்பத்திற்கு ஒன்றல்ல இரண்டல்ல 3 விதமான எல்லைகள் இருக்கு. என்ன 3 எல்லைகளா? கொஞ்சம் குழப்பமா இருக்குல்ல? வாங்க குழப்பத்திற்கான தீர்வை தெரிஞ்சுக்கலாம். சூரிய குடும்பத்தோட எல்லை எங்க முடியுது அப்படிங்கிறது நீங்க பயன்படுத்தும் அளவுகோலை பொறுத்து மாறுபடும். நீங்க கோள்களை மட்டும் பயன்படுத்தினா சூரிய குடும்பத்தோட எல்லை கைப்பர் பெல்ட்டோட முடியும். இந்த கைப்பர் பெல்ட் அப்படிங்கிறது நெப்டியூன் சுற்றுவட்ட பாதைக்கு அப்பால் சுமார் 30 ஆஸ்ட்ரோனமிக்கல் யூனிட்டில் இருந்து 50 ஆஸ்ட்ரோனமிக்கல் தூரம் வரை நீண்டு இருக்கு. அதாவது 450 கோடி முதல் 750 கோடி கிலோமீட்டர் தூரம் வரை இந்த கைப்பர் பெல்ட் நீண்டு இருக்கு. இத இன்னும் கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லணும்னா கைப்பர் பெல்ட்டோட நீளம் மட்டும் சுமார் 300 கோடி கிலோமீட்டர் தூரம் வரை நீண்டு இருக்கு. அப்போ கோள்களை மட்டும் பயன்படுத்தினா சூரிய குடும்பத்தோட எல்லை சூரியனில் இருந்து சுமார் 750 கோடி கிலோமீட்டர் தூரம் வரை நீண்டு இருக்கு. சரி, கோள்கள் தான் நெப்டியூனோட முடியுது, அப்புறமே கைப்பர் பெல்ட் சூரிய குடும்பத்தோட எல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னு கேட்டா கைப்பர் பெல்ட்ல 100க்கும் அதிகமான குறுங்கோள்கள் இருக்கு. அதாவது குறுங்கோள்களான ஹௌமியா, மேக்மேக், எரிஸ், புளூட்டோ மற்றும் இன்னும் கண்டுபிடிக்கப்படாத நூற்றுக்கணக்கான குறுங்கோள்களுக்கு தாயகமா கைப்பர் பெல்ட் இருக்கு. மேலும் கைப்பர் பெல்ட்டை தாண்டிய பிறகு ஒரு சில கோள்கள் இருக்கிறது என்று சொல்லப்பட்டாலும் அவை இன்னும் உறுதிப்படுத்தப்படாமல் இருப்பதால் சூரிய குடும்பத்தின் எல்லையாக கோள்களை பயன்படுத்தும் போது கைப்பர் பெல்ட் தான் சூரிய குடும்பத்தின் எல்லையா இருக்கு. இரண்டாவதா, நீங்க சூரியனில் இருந்து வரக்கூடிய காந்தப்புலம் விண்வெளியில எந்த புள்ளியில போய் முடியுதோ அந்த இடம் தான் சூரிய குடும்பத்தோட எல்லை அப்படின்னு நீங்க நினைச்சா சூரிய குடும்பத்தோட எல்லை ஈலியோஸ்பியரோட முடியும். இந்த ஈலியோஸ்பியர் அப்படிங்கிறது சூரியனில் இருந்து சுமார் 1700 கோடி கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. அப்போ சூரியனில் இருந்து வரக்கூடிய காந்தப்புலத்தை பயன்படுத்தினா சூரிய குடும்பத்தோட எல்லை சுமார் 1700 கோடி கிலோமீட்டர் தொலைவு வரை நீண்டிருக்கு. மூன்றாவதா, சூரியனின் ஈர்ப்பு விசை விண்வெளியில எந்த புள்ளியில போய் முடியுதோ அந்த இடம் தான் சூரிய குடும்பத்தோட எல்லை அப்படின்னு நீங்க நினைச்சா சூரிய குடும்பத்தோட எல்லை ஊட்டு கிளவுடோட முடியும். இந்த ஊட்டு கிளவுடோட வெளிப்புற விளிம்பு சூரியனில் இருந்து சுமார் 9.5 லட்சம் கோடி கிலோமீட்டர் தூரம் வரை இருக்கலாம் அப்படின்னு தோராயமா சொல்லப்படுது. ஏன்னா ஊட்டு கிளவுடோட வெளிப்புற விளிம்பு எங்க முடியுது அப்படின்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. அதோட ஊட்டு கிளவுடோட வெளிப்புற விளிம்பு 9.5 லட்சம் கோடி கிலோமீட்டர் தூரத்தை விட இன்னும் அதிகமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த 9.5 லட்சம் கோடி கிலோமீட்டர் அப்படிங்கிறது ஒரு ஒளியாண்டு தொலைவு. அதாவது ஒளியோட வேகத்துல போனாலே சுமார் 1 வருடம் ஆகும் இந்த ஊட்டு கிளவுடோட வெளிப்புற விளிம்பை தாண்டி செல்ல. இத இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமா சொல்லணும்னா இந்த 9.5 லட்சம் கோடி கிலோமீட்டர் தூரம் அப்படிங்கிறது நமது சூரியனுக்கு அருகில் இருக்கும் நட்சத்திரமான பிராக்சிமா செஞ்சுரிக்கு கிட்டத்தட்ட கால் பகுதி தூரமாகும். அதாவது இங்கிருந்து ஒளியோட வேகத்துல போனா இன்னும் 3 ஆண்டுகள்ல ட்ரிபிள் ஸ்டார் சிஸ்டமான பிராக்சிமா செஞ்சுரிக்கு போயிடலாம். அப்போ நம்முடைய சூரியனின் ஈர்ப்பு விசை எவ்வளவு தூரத்திற்கு நீண்டு இருக்கு அப்படின்னு யோசிச்சு பாருங்க. சோ இப்படிதான் நீங்க பயன்படுத்தும் அளவுகளான சூரிய குடும்பத்தில் இருக்கும் கிரகங்கள், சூரியனின் காந்தப்புலம், சூரியனின் ஈர்ப்பு விசை போன்றவற்றை பொறுத்து சூரிய குடும்பத்தோட எல்லை மாறுபடும். சரி, இதுல ஏதாவது ஒண்ணு மட்டும் சொல்லுங்க அப்படின்னு கேட்டா சூரியனில் இருந்து வரக்கூடிய தாக்கம், அதாவது காந்தப்புலமாகட்டும் இல்லனா ஈர்ப்பு விசையாகட்டும், இதுல எந்த தாக்கம் விண்வெளியில ரொம்ப தூரத்திற்கு போய் முடியுதோ அதுதான் சூரிய குடும்பத்தோட எல்லை. அப்படி பார்த்தா சூரியனின் ஈர்ப்பு விசை தான் விண்வெளியில ரொம்ப தூரத்திற்கு, அதாவது ஊட்டு கிளவுடு வர இருக்கு. அப்போ ஊட்டு கிளவுடு தான் சூரியனின் எல்லை. பொதுவா இந்த ஊட்டு கிளவுடுல தூசுக்களும் வாயுக்களும் உறைந்த நீராலும் சூழப்பட்ட பாறைகள் தான் அதிகமா இருக்கும். அதோட இந்த பனிக்கட்டிகளால் சூழப்பட்ட பாறைகளை வால் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட இந்த ஊட்டு கிளவுடில் இருக்கும் சில வால் நட்சத்திரங்கள் பூமிக்கு ரொம்ப பக்கத்துல வந்துட்டு போகும். சமீபத்துல கூட C2022 E3 அப்படிங்கிற ஒரு வால் நட்சத்திரம் பூமிக்கு பக்கத்துல வந்துட்டு போயிருந்தது.